ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர விஷ்ணு துர்க்கையை போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு சித்திரை மாதம் 12ஆம் நாள் ஆங்கில தேதி 25/4/2025 வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா 8:28 வரைக்கும் துவாதசி திதி, பிறகு திரையோதசி திதி வருகிறது. இரவு 4:14 வரைக்கும், அதாவது 16 வரைக்கும், 4 வெடிகாலம் 4:16 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கி சுப முகூர்த்த நாள், அருமையான ஒரு நாள். இன்றைக்கி ராவுகாலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைக்கி சந்திராஷ்டமம். சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டம நாள். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருந்த போதிலும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால், ராசிநாதன் ராசியில் இருப்பதால் ஒரு அமக்கலமான ஒரு சூழல். எங்கும் எதிலும் சந்தோஷம், கௌரவம், புகழ், அந்தஸ்து, சமூகத்தில் பேரு புகழ் உயரக்கூடிய ஒரு நிலை. குறிப்பாக நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், ஆன்மீக துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், நிதித்துறை பங்களிக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லோருக்குமே மிக மிக உன்னதமான ஒரு அற்புதமான ஒரு நாள். வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. மொத்தத்தில் 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். இன்று நண்பர்களால் வழக்கத்தை விட அதிகமாக ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். நல்ல ஒரு பாக்கியமான ஒரு சூழல். நல்ல ஒரு அமைதியாக சந்தோஷமாக மன நிறைவை பெறுவீர்கள். 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. தொடாத காரியங்கள் கூட கைகூடி வரப்போகிறது. இன்று மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு நாள். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க, சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்த போதிலும் நல்ல வருமானம், சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். 2ஆம் இடத்தில் சூரியன் உச்ச நிலையில் இருப்பதால் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை. சுடுசொல் தவிர்க்கவும், அதாவது சூடாக பேசுகிறத தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி குறை ஒன்றுமில்லை. மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி.